ஹாய் ஆல், ஐம் கியூப் எஃப்இவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராண்ட் நியூ டிஜே இன்டெக்ரா காகல்ஸ், அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு பிராண்ட் நியூ. ஸோ நம்ம தான் சீல் ஓப்பன் பண்ணோம். சீல் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம காகல்ஸ் எடுக்கிறோம். இந்த காகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் காட் அன் இன்பில்ட் பேட்டரி வந்துட்டு அந்த இப்போ கையில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹெட் மவுண்ட்டில் தான் பேட்டரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரி வந்துட்டு நம்ம டைப் சி சார்ஜிங்கில் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் வயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் பேண்ட்லேயே டக்காக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு எஸ்டி கார்டோடு தான் வந்து நமக்கு இந்த காகல்ஸே வந்திருக்கு. ஸோ அண்ட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது எஸ்டி கார்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இட் இஸ் நாட் தட் ஃபீஸிபிள். பட் ஸ்டில் அந்த பிளேஸில் இருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். அண்ட் ஆண்டனாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ரிட்ராக்டபிள் ஆண்டனாஸ். ஸோ ஆண்டனாஸ் வேணுன்றப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இட் லுக்ஸ் லைக் அ பி. அண்ட் டயாப்டர்ஸை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஐசைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டயாப்டர்ஸ் ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்றத. அண்ட் அந்த கார்னர் அதுதான் பவர் பட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு காட்டும். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, செகண்ட் ப்ரெஸ் அப்படின்னா அஸ் லைக் நார்மல் டிஜே மினி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது டர்ன் ஆன் ஆகிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஜாய்ஸ்டிக் இருக்குது. அண்ட் இந்த ஹெட்பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டபிள் ஹெட்பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வேணும்னா லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணால் வந்துட்டு ஹெட்பேண்ட்ஸ் பெருசாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்பேண்ட் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நமக்கு தலைக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நம்ம எலாஸ்டிக் இல்லாமல் இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக ஃபீல் ஆகுது. இல்லை அப்படின்னாலும் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிஜே எம்ப்ளம் பக்கத்துலேயே வந்து ஒரு 3 பின் ஹூக் இருக்குது. ஸோ அதில் நம்ம 3rd பீஸ் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் இருக்குது. தென் வந்துட்டு பேக் பட்டன் ஒன்று இருக்குது. தென் 4 சைட்ஸுமே வந்துட்டு ஃபேனோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ராபேக் என்ன பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. ஸோ பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்துலாம். ஸோ ஒரு அக்சசரி பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வி காட் டயாப்டர் பாக்ஸஸ். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டயாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, டயாப்டர்ஸோட கேஸை ஈஸியாக ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டயாப்டர் உள்ளே வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணி திரும்ப வந்து ஐபீஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எந்த பவரில் இருந்தாலும் தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பாக்ஸில். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபீஸோட ரோல் இருக்குது. ஸோ இந்த ஐபீஸோட இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த டயாப்டர், இது வந்து டயாப்டர் ரிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டயாப்டரை வந்து இதுக்குள்ளே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணி அந்த காகுல்ஸோட ஐபீஸில் வந்து போட்டு லாக் பண்ண போகிறோம். இருந்தபடி பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு நமக்கு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாமல் சேஃபாக இருக்கணும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிஜி கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் கூட வந்துட்டு டிஜே பிராண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோமே அப்படின்னு பார்த்தேன். பட் ஸ்டில் வந்துட்டு டிஜேயே ஒரு சைனா தான் அப்படின்றத காட்டுறதுக்காக நமக்கு ஒரு சைனீஸ் ஓடிஜி ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி டு யூஎஸ்பி. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓடிஜி வந்து காகிள்ஸில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு தென் நம்ம மொபைலோட கேபிளோ இல்லாட்டி ஒரு யூஎஸ்பி கேபிளை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணி ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜே ஃப்ளை ஆப்பில் தான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணோம். தென் அப்டேட்டும் வந்துட்டு டிஜே ஃப்ளை ஆப்பில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ப்ளக் அண்ட் ப்ளேக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓடிஜி புதுசாக வாங்க வேண்டியதில்லை அப்படின்றதுனால. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஆப்பிளில் இருக்கிற எக்ஸ்பென்சிவ் மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி ஒரு நல்ல வைப்பிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் ஜஸ்ட் புட் ஆல் தீஸ் திங்ஸ் பேக் ஆன் த பாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் O3 R யூனிட் இருக்குது. தென் HGLRCயோட ஸ்பெக்ட்ரம் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ ஹெட் பேண்டோட ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த 3rd பொசிஷன் லாக்கான எக்ஸ்ட்ரா பீஸ். நம்ம இதை வந்து இருந்தபடி போட்டுட்டு நமக்கு வேணுன்றப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கரண்ட்லி ஒரு பில்டுக்காக வாங்கின ஒரு செட்டப் இது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பில்டோட டைம் லேப்ஸ் அண்ட் எவ்ரிதிங் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எவ்ரி ஒன் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். அண்ட் பாக்ஸ் இருந்தபடி பேக் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு வந்து பெருசாக காகுலோட நீட் இல்லை. ஸோ வாட் வீல் டூ இஸ் லைக் வீல் கீப் த பாக்ஸ் இன் பிட்வீன். ஸோ லென்ஸ்க்கெல்லாம் அடிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சாஃப்ட் ஃபோம் கிளாத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், whoever the FPV user you are, either digital or analog, never ever show your display in the sunlight. It will be burnt. So take care. Thanks for watching. Have a good day. Keep me subscribed for more.